ஹாய், திஸ் இஸ் பவி. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ. இந்த சேனல் எதுக்காக அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். சரி, ஓகே. ஸோ இந்த சேனல் எதுக்காகனா மோஸ்ட்லி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு பெல்ஜியம் வந்து ஒரு 2.5 years ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி தேடுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதே தெரில. சரி, ஓகே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்க வேணாமே. ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஒரு அப்ராடுக்கு வரும்போது எதெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் லேட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்காக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே. மோஸ்ட்லி வந்துட்டு ஃபன் இருக்கும், காமெடி இருக்கும், டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாமே இந்த சேனலில் இருக்கும். பட் ஸ்டில் மோஸ்ட்லி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக தான். லைக் இப்போ விசா எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லைனா வந்து ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு எப்படி வர்றது, அந்த மாதிரியான ஒரு சில தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் விசா அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை நிறைய ப்ரொசீஜர்ஸ் தேடும் போதுமே எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னலாம் செக்லிஸ்ட் இருக்குது, என்னென்னலாம் வந்து நமக்கு தேவை, அது எல்லாமே வந்து நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவன் நம்ம ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை ஒரு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் போகணும் அப்படின்னா வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி யூரோப் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகணும், இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணணும், ஒரு பஸ் டிக்கெட், ஒரு ட்ரெயின் டிக்கெட், ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸ், உள்ளுக்குள்ளே யூரோப்பில் ஷெங்கன் ஏரியாக்குள்ளே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா விசா தேவையா, விசா தேவை இல்லையா, எல்லாமே வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் பேசிக்கலி அவ்வளோதான். இதுக்காக தான் வந்துட்டு சரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் தட்ஸ் இட். ஸோ மேபி ஃபஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவை, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து எப்படி பர்சியூ பண்ணுறது கெரியர், இல்லை அப்ராடில் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எதுலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எதுலாம் வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சோ, லைக் ஈவன் பக்கத்தில் இருந்து ஒரு க்ராசரி ஸ்டோர் போகணுன்னா கூட எப்படி போகணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், லைக் யூரோஸ் வந்து எங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியல அப்போது. லக்கிலி மை பிரதர் இங்கே இருந்தாங்க ஆல்ரெடி, அதனால கொஞ்சம் தெரிஞ்சுது. பட் சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லாத பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் அது. ஓகே, see you guys, bye.